திட்டங்கள் வரும் கல்வி மானிய கோரிக்கையின் போது நிறைவேற்றப்படும். இந்தியாவிற்கே தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு வேண்டிய நடவடிக்கை தமிழக முதலமைச்சரோடு கலந்து பேசி நல்ல முடிவுகளை நான் மேற்கொள்வேன். அம்மாவுடைய வழிகாட்டுதலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சருடைய நல்ல ஆலோசனையும் நல்ல கருத்துக்களையும் தெரிந்து பள்ளிக்கல்வித்துறை சிறப்பான முறையில் தன்னுடைய பணிகளை ஆற்றும். இன்று ஒன்றின் பின் ஒன்றாக பல்வேறு கருத்துக்களை உங்கள் மத்தியிலே வழங்கியிருக்கிறோம். வரும் பள்ளிக்கல்வித்துறை மானியத்தின் போது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிப்பதற்காக இந்த அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சரோடு கலந்ததற்கு பிறகு அந்த மானிய கோரிக்கையின் மீது பல்வேறு திட்டங்கள் இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன அவசர நிலைமையில் எந்த முடிவும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. இதற்காக கால அவகாசமும் தரப்பட்டிருக்கிறது. ஒப்புவது அந்த கருத்துக்களை சொல்ல யார் வேண்டுமானாலும் அவருடைய சார்பாக யாரை வேண்டுமானாலும் அனுப்பலாம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் திறந்த புத்தகமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது மாற்று கருத்து சொல்ல வேண்டியவர், நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டிய யாராக இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை ஏற்று அது நியாயம் இருப்பின் இந்த அரசு பரிசீலிக்கும். ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீ காலையில் மாலையில் மத்தியானம் 3 வேளை சாப்பிடுற ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை. அது மாதிரி 3 டைம்ஸ். எங்களை பொறுத்தவரையிலும் திறந்த புத்தகமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது மாற்று கருத்து சொல்ல வேண்டியவர், நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டிய யாராக இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை ஏற்று அது நியாயம் இருப்பின் இந்த அரசு பரிசீலிக்கும். ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீ காலையில் மாலையில் மத்தியானம் 3 வேளை சாப்பிடுற ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை. அது மாதிரி 3 டைம்ஸ். எல்லா இடங்களிலுமே வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்காக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிற்குள் ஒரு 10,000 இடங்களிலே கழிப்பிட வசதிகளை நவீன கழிப்பிட வசதிகளை செய்வதற்கும் அதற்கான தேவையான வசதிகளை செய்து தருவதற்கும் தொழிலதிபர்கள், பள்ளி கல்லூரிகள், தனியாருடைய நிறுவனங்கள் மூலமாகவும், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாகவும், முன்னாள் மாணவர் அந்த கல்வியிலே பயின்ற மாணவருடைய உதவிகளோடும் இந்த அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற இருக்கிறது. இந்த அரசை பொறுத்தவரையிலும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக 26,892 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்வித்துறைக்காக. இது பெரிய மாறுதலை இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அம்மாவால். நம்முடைய முதலமைச்சருடைய நல்ல ஆலோசனையோடு அம்மாவுடைய வழி நடைபெறுகிற இந்த அரசு இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 5 ஆண்டு காலத்தில் அம்மா அவர் பொறுப்பில் இருக்கின்ற 12,000 கோடி ரூபாய்க்கு மேலே புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசு தொடர்ந்து பல்வேறு பணிகளை கல்வித்துறைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கட்டட வசதிகள், அதே நேரத்தில் பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள், பள்ளிக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான 14 விலையில்லா பொருள்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசை பொறுத்தவரையிலும் மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு புதிய கல்வி முறை கொண்டு வருகிற போது யார் குறைபாடுகள் சொல்ல விரும்புகிறார்களோ, யார் இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்று காட்டுகிறார்களோ அவர்களை காட்டிலும் சிறந்த கல்வியாளர்களை வைத்துத்தான் இதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் உயர்மட்ட குழுவில். இன்னும் ஒரு வார காலத்தில்